வெல்கம் டு ட்ரிக்ஸ் இன் மேத்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா ட்ரிக்ஸ் ஃப்ரம் 22 to 29. 21லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அதனால 22 to 29 பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னா பேஸ் 10 பேஸ் பண்ணது, சப்பேஸ் வந்து 20. அதாவது பேஸ் 10னா இது வந்து 2 டிஜிட் நம்பர் இல்லையா, ஸோ அதனால் இது வந்து பேஸ் 10ல் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்பேஸ் 20னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே 20லேருந்து 29க்குள்ளே இருக்கும். ஓகே, அப்போ 22 into 23 அப்படின்னு போட்டிருக்கேன்னா இப்போ இந்த நம்பரை வந்து 20 விட எவ்வளோ மோராக லெஸ்ஸாக இருக்குது அதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த 22ங்கிறது 20 விட 2 மோராக இருக்குது. அதே மாதிரி 23ங்கிறது 20 விட 3 மோர். ஓகே, ஸோ +2 +3 நம்ம எழுதியிருக்கோம். இதில் இப்படி கிராஸாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா செக் பண்ணணும். அதாவது இதை வந்து நீங்கள் என்ன சிம்பிள் வருதோ அதோட இந்த மைனஸில் இருந்துச்சுன்னா இந்த நம்பரோட அதை மைனஸ் பண்ணணும், ப்ளஸில் இருந்துச்சுன்னா அந்த நம்பரோட ப்ளஸ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்காது ப்ளஸ் தான். ஸோ அப்போ 22 + 3ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் 25. நீங்கள் இந்த கிராஸில் பார்த்தாலும் சேம் அதே என்ன தான் கிடைக்கும் 23 + 2 25. ஸோ ரெண்டு நம்பருமே சேமாக தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 22 + 3 25 கிடைக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கணும். இது வந்து சப்பேஸ் 20னால நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பேஸ் 10ங்கிறது வந்து 11 to 19 வந்து சப்பேஸ் வந்து 20 வராது, ஏன்னா அது 10க்குள்ளே தான் இருக்கும். அதனால அந்த நம்பரை நம்ம சைடில் இந்த கிராஸில் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுப்போம். பட் இங்கே வந்து சப்பேஸ்ங்கிறது 20ங்கிறனால நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ அந்த நம்பரை வந்து இன்ட்டு 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேயா, ஸோ அப்போ நம்ம இது கிராஸாக நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது 25. ஸோ 25 into 2 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 50. அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம எவ்வளோ மோரார்லெஸ் இந்த நம்பர் கண்டுபிடிச்சோம்ல இந்த ரெண்டு நம்பரையும் இன்ட்டு பண்ணி எழுதிக்கணும். எப்பொழுதுமே இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்கணும். ஓகேயா, ஸோ இங்கே நம்ம கிடைச்சிக்கிறது சிங்கிள் டிஜிட் தான், நம்ம அப்படியே எடுத்துட்டோம். ஒருவேளை இது நம்மளுக்கு மோர் தென் 2 சிங்கிள் டிஜிட்டாக கிடச்சிச்சு அப்படின்னா இதில் வர கேரி என்ன பண்ணணும்னா இந்த நம்பரோட நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேயா, அப்போ இங்கே வந்து இப்போ 6 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டே ப்ளஸ் பண்ணால் 25 into 2 50. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6. ஸோ இப்போ ஆன்சர் என்னது 506. இது டைப் 1. இப்போ டைப் 2 என்னன்னா இப்போ நான் இந்த ரெண்டுமே மோராக இருந்துச்சு, ஒன்று மோர் ஒன்று லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 18 into 24னா இங்கே 18ங்கிறது 20 விட 2 லெஸ்ஸாக இருக்குது. ஓகேயா, 24ங்கிறது 4 மோராக இருக்குது. ஓகே, 4 அதிகமாக இருக்குது, இங்கே 2 வந்து லெஸ்ஸாக இருக்குது. அப்போ 18ங்கிறது -2, 24ங்கிறது 20 விட +4. இப்போ என்ன பண்ணுவோம், அதே இப்போ கிளாஸில் ப்ளஸ் பண்ணி பார்ப்போமா. கிளாஸில் வந்து இது இங்கே ப்ளஸ்னால 18ஓட ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 20. இது இங்கே மைனஸ் இருக்கனால 24ல் -2ன்னு போச்சுன்னா நமக்கு 22. ஸோ இங்கே ப்ளஸ் பண்ணும்போது 22, இங்கே மைனஸ் பண்ணும்போது 20. ஸோ ரெண்டு சைடுமே சேமாக தான் நம்மளுக்கு கிடைக்கிது 22. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த 22வை 2வால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 22 into 2 24, 44 வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 4 into 2 வந்து 8. என்ன 8 கிடைக்குது அதான் முக்கியம். இங்கே ரெண்டுமே ப்ளஸ்னால நம்ம நார்மலாக 6ன்னு எழுதிட்டோம். இங்கே வந்து என்ன ஆகும்னா நமக்கு -8ன்னு கிடைக்கும். ஓகேயா, இப்போ -8ங்கும் போது என்ன பண்ணால் இந்த 8ஐ வந்து இது சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். இது வந்து பேஸ் வந்து 10னால நம்ம என்ன பண்ணோம் ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம். அதாவது இது வந்து 440 தான் இது. ஓகே, ஈக்குவல் டு அப்போ இந்த ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8ஓட மைனஸ் பண்ணணும். அப்போ 440 - 8ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் 432. இப்போ ஆன்சர் என்னது 432. அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் இப்போ இந்த டைப்பில் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சேம் பார்ப்போம். ஸோ 29 into 12ங்கும் போது ஸோ இங்கே 9 வந்து 29ங்கிறது 20 விட 9 மோராக இருக்குது. ஓகேயா, 12ங்கிறது 8 வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் -8. ஸோ இங்கே +1 -1 இருக்குது. ஓகேயா, நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மல்டிப்ளை பண்ணால் -72. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சைனை சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 29 into 12ங்கும் போது இப்போ இதில் நம்ம மோர் வந்து 9, மோர் வந்து லெஸ் வந்து -8. இப்போ கிராஸில் பார்க்கணும். கிராஸில் பார்க்கும்போது 29 - 8 அப்படியா. ஸோ -8னா நமக்கு என்ன கிடைக்கும் 21. அதே மாதிரி 12ஓட +9, 12ஓட +9 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அதுவும் 21 தான். ரெண்டும் சேமாக இருக்கா. ஸோ அப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்ன 21. பட் கிடைக்கிற நம்பரில் நம்ம இன்ட்டு 2 பண்ணணும், ஏன்னா இது வந்து சப்பேஸ் வந்து 20. ஸோ 21 into 2ங்கிறது 42. ஓகே, அப்புறம் 72ங்கிறது மைனஸில் கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் -72, அதாவது 420லேருந்து 72 நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் 348. ஸோ இப்போ ஆன்சர் என்னது 29 into 12 இருந்து 348.